Welcome you all to the video lecture on chapter number 4 data handling exercise 4.1 problem number 2. A group of 360 people were asked to vote for their favorite season. Okay. So 3 seasons irukku, rainy season, winter season, summer season. Okay. Group of 360 people, total people வந்து 360 people survey பண்ணிருக்காங்க. So அதுல வந்து பாத்தீங்கன்னா ரெய்னி சீசனுக்கு 120 நம்பர் ஆஃப் votes போட்டிருக்காங்க, சம்மர் சீசனுக்கு 90, விண்டருக்கு வந்து 150. ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து which season got the most votes? ஓகே, நம்பர் ஆஃப் votes வந்து 90 for summer, ரெய்னி வந்து 120, விண்டர் வந்து 150. ஓகே, so most number of votes பாத்தீங்கன்னா விண்டர் சீசனுக்கு தான் இருக்கு. ஓகே, so அப்ப ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கு ஆன்சர் வந்து விண்டர் சீசன். மோஸ்ட் நம்பர் ஆஃப் votes வந்து விண்டர் சீசன்ல தான் இருக்கு. Okay, second subdivision, find the central angle of each sector. Central angle find out பண்ணனும்னா நமக்கு வந்து அந்த fraction first find out பண்ணனும். So fractionக்கு நம்ம வந்து என்ன கொடுத்திருக்காங்களோ ஒவ்வொரு சீசனுக்கும் the number of votes divided by total number of votes find out பண்ணுவோம். So summerக்கு number of votes வந்து 90. Okay, so 90 votes வந்து summerக்கு out of எத்தனை people? 360 people. Okay, so அப்ப 90 divided by 360 தான் நம்மளோட fraction. அதே மாதிரி rainy seasonக்கு number of votes என்ன? 120 out of 360 people. Okay, அதே மாதிரி winter seasonக்கு 150 out of 360 people. Okay, so fractionல போடும்போது divided by total number of people என்னவோ 360 அந்த value போட்டுருவோம். Next வந்து நம்ம சென்ட்ரல் ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ சென்ட்ரல் ஆங்கிள் அப்படின்னும் போது நம்ம பை சார்ட் டிரா பண்றதுக்கு டிகிரியில டிரா பண்ணுவோம். ஸோ அப்போ அந்த ஒவ்வொரு ஆங்கிளும், அதாவது ஒவ்வொரு ஐட்டம்ஸும் எத்தனை நம்பர் ஆஃப் டிகிரிஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஆக்குபை பண்ண போகுது, என்ன ஆங்கிள் ஆக்குபை பண்ண போகுது பை சார்ட்ல அப்படின்னு பார்க்க போறோம். ஓகே, ஸோ அதுக்கு பை சார்ட் எப்பவுமே நம்ம சர்க்கிள் வச்சு டிரா பண்ணுவோம். ஸோ சர்க்கிள் வந்து 360 டிகிரியில டிரா பண்றதுனால நம்ம ஒவ்வொரு ஃபிராக்ஷன் வேல்யூ கூடயும் 360 டிகிரி எல்லாம் மல்டிப்ளை பண்றோம். அப்ப சென்ட்ரல் ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா 90 by 360 ஓகே இன்டு 360 டிகிரி. ஓகே, இங்க டினாமினேட்டர் 360 வந்து நம்பர் ஆஃப் பீப்புள், இந்த 360 டிகிரி வந்து பை சார்ட்ல என்ன ஆங்கிள் அது வந்து ஆக்குபை பண்ண போகுது அப்படின்றதுக்காக 360 டிகிரி மல்டிப்ளை பண்றீங்க. ஓகே, ஸோ 120 டிவைடட் பை 360 இன்டு 360. ஓகே, இங்க 150 divided by 360 into 360. So summer seasonல என்ன central angle? So 360 cancel ஆயிரும், எனக்கு 90 degree வரும். Again 360 cancel ஆயிரும், 120 degree. 360 cancel, 150 degree. Okay, so இப்ப இதுதான் என்னோட summer season, number of votes, fraction and central angle. So once இதை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சிம்பிளா பாத்தீங்கன்னா எனக்கு வந்து சம்மர் அப்படின்னா எனக்கு வந்து வேற என்ன சீசன்ஸ் இருக்கு? ரெய்னி அண்ட் தென் வின்டர். ஓகே, சம்மர்ல 90 டிகிரி, ரெய்னில 120 டிகிரி, வின்டர்ல 150 டிகிரி. ஓகே, ஸோ இந்த 3 டேர்ம்ஸ்க்கு தான் நம்ம வந்து இப்போ பை சார்ட் வந்து டிரா பண்ண போறோம். ஓகே, ஏன்னா தேர்ட் சப்டிவிஷன் பாத்தீங்கன்னா draw the pie chart to show this information. ஓகே, so summer 90 degree, rainy 120 degree, winter வந்து 150 degree. so இந்த சென்டர் ஆங்கிளை வச்சு நம்ம இப்ப பை சார்ட்டை டிரா பண்ண போறோம். ஓகே, so பை சார்ட் டிரா பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு சர்க்கிள் டிரா பண்ணிக்கோங்க. காம்பஸ் அண்ட் பென்சில் வச்சு ஒரு சர்க்கிள் டிரா பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் தென் இந்த காம்பஸ் ஒரு மிட் பாயிண்ட்ல வச்சிருக்கீங்கல்ல, அந்த இடத்துல முதல்ல ஒரு டாட் வச்சுக்கலாம் பென்சிலை வச்சு. ஓகே, ஸோ அந்த இடத்துல தான் நம்ம வந்து பேஸ் லைன் ட்ரா பண்ணுவோம். அந்த பாயிண்ட்டை வச்சு தான் பேஸ் லைன் ட்ரா பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த ப்ரொட்ராக்டர் வச்சு அந்த சென்டர் பாயிண்ட்ல எங்கே நீங்கள் டாட் வச்சுருக்கீங்களோ அங்கே ப்ரொட்ராக்டரோட மிட் பாயிண்ட் வர மாதிரி, அதாட்டும் இந்த டாட்டும் ஒரே இடத்துல இருக்கணும். அந்த மாதிரி உங்களோட ப்ரொட்ராக்டரை வைங்க. ஓகே, வச்சதுக்கு அப்புறமா மெஷர் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் என்னோட ப்ராப்ளம்ல வந்து சம்மர் வந்து 90 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ எப்போவுமே என்னோட ப்ரொட்ராக்டரில் ஆன்டி கிளாக் வைஸில் மெஷர் பண்ணணும். ஸோ அப்போ 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா எனக்கு
இங்கே கரெக்டாக 90 டிகிரி ஒரு ரைட் ஆங்கிள், ரைட் 90 டிகிரியில் ஒரு டாட் வைங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த டாட்டும் இந்த சென்டர் டாட்டும் கனெக்ட் பண்ணோம். அதே மாதிரி இங்கே 0ல இருந்தானே ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இங்கே வேணால் ஒரு டாட் வச்சுக்கோங்க. ரைட், ஸோ இந்த டாட்டை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணோம் சர்க்கிளுக்கு, அப் டு சர்க்கிள். அதே மாதிரி இந்த டாட்டையும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு லைன் போடணும் ஸ்கேலில். ஓகே, ஸோ இப்போ 0 டிகிரி எனக்கு இங்கே தான் வருது. ரைட், ஸோ இந்த டாட்டையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு லைன் போடணும். நீங்கள் சென்டர் டாட்லேருந்து சர்க்கிள் வரைக்கும் ட்ரா பண்ணால் போதும். ஓகே, என்னோட சர்க்கிளுக்கு அவுட் சைடில் ப்ரொட்ராக்டர் காட்டுறதுனால டாட் இங்கே வெளியில் வருது. ஓகே, அந்த டாட் வரைக்கும் கனெக்ட் பண்ணக்கூடாது. சென்டர் டாட்டையும் இந்த அப் டு சர்க்கிளையும் கனெக்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த டாட்டையும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு லைன் போடுங்க அப் டு சர்க்கிள். ஓகே, ஸோ இப்போ இதுதான் என்னோட ரைட் ஆங்கிள் 90 டிகிரி ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இங்கிருந்து 0லேருந்து 90க்கு வந்தாச்சு. இப்போ 90லேருந்து தான் மெஷர் பண்ணணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ரெய்னி சீசன் வந்து 120 டிகிரி. ஓகே, ஸோ இப்போ 90 டிகிரி எங்கே முடித்தோமோ அங்கே தான் என்னோட பேஸ் லைன் வைக்கணும். ஓகே, ஸோ இப்போ இங்கே தான் ப்ரொட்ராக்டர், இந்த பக்கம் இதுதான் என்னோட பேஸ் லைன். அப்போ அங்கே வரா மாதிரி என்னோட ப்ரொட்ராக்டரை நான் ப்ளேஸ் பண்ணணும். வச்சுட்டு ஓகே, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு 0 டிகிரி இப்போ இங்கே தான் இருக்குது இந்த டாட் கிட்ட. ஓகே, ஸோ இப்போ இங்கேருந்து 120 டிகிரி மெஷர் பண்ணணும். 120 டிகிரி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஆன்டி கிளாக் வைஸில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது 120 டிகிரி. இப்போ இங்கே ஒரு டாட் வைங்க. ஓகே, ஸோ வச்சதும் அந்த டாட்டையும் இந்த சென்டர் பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு லைன் அப் டு சர்க்கிள் ட்ரா பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ இங்கிருந்து தான் நம்ம மெஷர் பண்ணியிருக்கோம். ஓகே, அப்போ இதோட ஆங்கிள் என்ன இப்போ 120 டிகிரி. ஓகே, அப்புறம் நெக்ஸ்ட்டு வின்டர் சீசன் வந்து 150 டிகிரி கொடுத்துருக்காங்க. அப்போ திருப்பியும் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இப்போது இங்கே வச்சுருக்க டாட் தான் 0 டிகிரி, அங்கே நீங்கள் ப்ரொட்ராக்டரை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ ஆல்ரெடி எது வரைக்கும் நீங்கள் வந்திருக்கீங்களோ அங்கே தான் பேஸ் லைன். ஓகே, பேஸ் லைன் அங்கே தான் வரும். அப்போ ப்ரொட்ராக்டரை கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி ப்ராப்பராக வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இங்கே தான் என்னோட 0 டிகிரி ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ இங்கிருந்து எனக்கு நெக்ஸ்ட்டு ஆங்கிள் வந்து 150 டிகிரி. ஓகே, 150 டிகிரியை நான் மெஷர் பண்ணணும். இங்கேருந்து 150 டிகிரி மெஷர் பண்ணால் எனக்கு வந்து இங்கே வருது. ஓகே, ரைட், என்னோட பழைய டாட்டும் இந்த டாட்டும் கிட்டத்தட்ட நியர்பை. அப்போது இதுதான் என்னோட ஆங்கிள். ஓகே, இது ஃபுல்லாகவே என்னது தான் 150 டிகிரி. ஓகே, இங்கே கரெக்டாக ஸ்கேலையும் ப்ரொட்ராக்டையும் ப்ராப்பராக போட்டிங்கன்னா இங்கே உங்களோட மெஷர்மெண்ட்டே தேவையில்லை. ரிமைனிங் என்னது தான் கண்டிப்பாக 150 டிகிரி தான் கண்டிப்பாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இது 90 டிகிரி அப்படின்றது சம்மர் சீசன், 120 டிகிரி ரெய்னி சீசன், 150 டிகிரி வின்டர் சீசன். ஓகே, இதுதான் உங்களோட பை சார்ட். ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.